பார்த்து மெதுவா மெதுவா. ஓகே. கண்ணு துருக்காதீங்க. ஓப்பன் யுவர் ஐசஸ். இப்ப தெரிதாங்க நம்ம எங்க வந்திருக்கிறோன்னே. சத்தியமா புரியல. எங்க வந்திருக்கோம்? ஏன் என்னங்க இப்படி இருக்கீங்க? நீங்க நான் ஸ்கூல்ல ஜெனரல் நாலேஜ்லாம் ஃபெயிலா? பொது அறிவுல ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க. வெரி பேட். ஏங்க அப்ப நம்ம வந்தது வந்து நான் இல்ல, நான் தான் கராத்தே கிளாஸ். கராத்தே கிளாஸ்க்கு எதுக்கு வந்திருக்கோம்? இங்கதான் நீங்க வந்து என்னோட சமயோஜ புத்தி நினைச்சு ரொம்ப பெருமைப்படணும். உங்களை நான் இங்க ஏன் கூட்டம் தானா? எதுக்கு? இனிமேல் தினம் காலையில 6 to 8 உங்களுக்கு இங்க தான் கராத்தே ட்ரைனிங். தினம் சும்மா இருக்கிற நேரத்தில் நீங்க வந்து அப்படின்னு கத்தி கராத்தே கத்துக்கிறீங்க. நான் எதுக்குங்க கராத்தே கத்துக்கணும்? இப்ப கேட்டீங்கல்ல, குட் கொஸ்டின். அன்னைக்கு பார்ல என் ஃப்ரெண்டு, சாரி எனிமி, மேல கைய வச்சு சிலுமிசம் பண்ணால, இந்த விஷயத்தை என்கிட்ட நீங்க சொன்னீங்கல்ல, இதுல என்ன தெரியுது? என்ன தெரியுது? நம்ம நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப குறைவுன்னு தெரியுது. நியூஸ் பேப்பரை திறந்து பார்த்தா என்ன இருக்குது? கற்பழிப்பு, ஈவ்டீசிங்கி, சிலிமிசம், லொட்டு லொசிக்கிச்சி. இந்த விஷயம் என்ன ரொம்ப ஒரு மாதிரி பாதிச்சிச்சுங்க. நம்ம நாட்டு பொண்ணுங்களோட நிலைமை நினைச்சு நினைச்சு என் ரத்தம் கொதிச்சு கொதிச்சு அப்படியே கபாலம் வரைக்கும் வந்துச்சுங்க. அதனால பெண் பாதுகாப்பை ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் என் வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் உங்களை இங்க கராத்தே கிளாஸுக்கு கூட்டு வந்திருக்கேன். ஏங்க உங்களுக்கு மட்டும் கராத்தே தெரிஞ்சிருந்தா நீ இன்னும் ஆயிருக்கும். அந்த பரதேசி பையில அப்படியே லேடி ஜாக்கி சான் மாதிரி ஏர்ல ஜம்ப் பண்ணி பின்னால் இருக்க காலை சொயிட்டி சொயிட்டி அடிச்சு தும்சம் பண்ணிருக்க மாட்டீங்க. மிஸ் ஆயிடுச்சு. அந்த கோவங்க, அந்த கோவம் தான் என்னை இப்ப இந்த முடிவு எடுக்க வச்சிருக்கு. பரவாயில்ல, லேட்டானா பரவாயில்ல, கராத்தே கத்துக்கோங்க. இங்க ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு 50,000 சொன்னாங்க. நம்ம அந்த மருதாணி போட்டியில லபக்கு 50,000 ஜெயிச்சு அதை கபக்குன்னு கூட நீங்க கட்டிட்டேன். இந்த பாருங்க, கூடிய சீக்கிரம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஃபுல்லா அந்த கராத்தே கத்துக்கின்னு இந்த பிளாக் பெல்ட் வாங்குறீங்க. என்ன கேட்காம நீங்க எதுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டுனீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போலாம். நெவர். ஃப்ரண்ட்ல வச்ச கால பேக்ல எடுத்து வைக்க மாட்டோம் இந்த நாகராஜ். நம்ம இல்ல தரசிங்களா வந்து கராத்தே கத்துக்க கூடாதுன்னு யாருங்க சொன்னதே? Why are you feeling the shy? என்னதுக்கு வைக்கப்படுறீங்க? பெண்கள் கூச்ச உணர்வை விட்டுட்டு இந்த மாதிரி தற்காப்பு கலையை கத்துக்கணும். இது காலத்தின் கட்டாயம். எத்தனை நாள் உங்களை மாதிரி பெண்கள் அச்சம் அடம் நாணம் பயிர்ப்பட உங்களை நீங்களே கதவுக்கு பின்னாடி பூட்டி சிறப்படுத்திக்க போறீங்க. வெளியே வாங்க, தூக்கி கடாசுங்க. நீங்களா உங்களோட வெக்கத்தையும் உங்களோட அச்சத்தையும் தூக்கி வெளியே போடுங்க. எரிமலை மாதிரி வாங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன்
முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.